மிகுந்த சோகத்தோடு செல்லுகிற பொழுது, தம்பி பெரியண்ணா ஊரிலே இல்லை, சக்கரவர்த்தி இருந்தால் கோட்டையிலே 2 சங்கு ஊதுவார்கள், ஜேஷ்டன் இருந்தால் ஒத்தை சங்கு ஊதுவார்கள், சங்கநாதமே இல்லாமையினாலே தந்தையாரும் இல்லை தமையினாரும் இல்லை என்று வருந்தி நேரே கைகேசியின் திருமாளியிலே சென்று அம்மா என்று கால் மேல் விழுந்தார். மகனே பரதா, பாட்டனார் சுகமா, மாமா சுகமா என்று கேட்டார். அம்மா, எல்லாரும் சுகம், எனக்கு காதல் மூண்டு எழுகிறது. காதல் என்பது ஒரு உயர்ந்த வார்த்தை. தந்தையாரை காண வேண்டும், அவர் திருவடியை தலையிலே பூண வேண்டும் என்று மூண்டு எழு காதலால் முளரித்தாள் தொழ வேண்டினேன், எய்தினேன் உள்ளம் விம்முமால். ஆண்டகை நெடுமுடி அரசர் கோமகன் யாண்டையான் பணித்திரி என்று 2 கை கூப்பினான். தருமகுண பூஷணம் அறப்பெரின் கடல், அந்த சக்கரவர்த்தி எங்கே? அப்பா எங்கே? மூண்டு எழு காதலால் முளரி, முளரி என்றால் தாமரை, முளரித்தாள் தொழ வேண்டினேன், எய்தினேன் உள்ளம் விம்முமால். ஆண்டகை நெடுமுடி அரசர் கோமகன் யாண்டையான். எங்கள் தந்தையார் எங்கே? மகனே, எல்லா உயிர்களும் அடைய வேண்டிய முடிவை அப்பா அடைந்து விட்டார். பிதாவே என்று கீழே விழுந்து அழுதார். ஒருவாறு தேறினார். பழுத்த ஓலை உதிர்வது இயல்புதானே. அம்மா, எனக்கு உண்மையிலே அப்பா அம்மா தெய்வம் எல்லாம் எங்க அண்ணா ராமச்சந்திரமூர்த்தி. எண்டையும் யாயும் எம்முனும் அந்தமில் பெருங்குணத்து இராமன் ஆதலால் வந்தானை அவன் கடல் வைத்த போதல்லால் சிந்தையின் வெண்துயர் தீர்கலாது என்றான். அண்ணாவுடைய சரண கமலாலயத்திலே என் தலை வைத்து வணங்கினால் ஒழிய என் மனப்புண் ஆறாது. அந்த தனக்கோமை இல்லாதான் திருவடி மனக்கவலை மாற்றும் மருந்து. அண்ணா எங்கே? வரதா, உங்க அண்ணா கானகம் போய்விட்டான். ஓ ஓ என்று கதறினார். அம்மா ஏன் போனார்? அண்ணா போகிற போது நீங்க வேண்டான்னு சொல்லலையா? அண்ணாவை வளர்த்தது தாங்கள் தானே. நீங்க மறுத்தால் அண்ணா போயிருக்க மாட்டாரே. நீங்கள் அண்ணாவை தடுக்கவில்லையா? இவள் தானே போகச் சொன்னவள். கண்ணே, சம்பராசுர யுத்தத்திலே உங்க அப்பா 2 வரம் கொடுத்தார். அந்த வரத்தை நான் வாங்கினேன். 14 உலகங்களை நீ ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், 14 ஆண்டு வனவாசம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கினேன். அந்த வரத்தின்படி ராமன் கானகம் போனான், உங்க அப்பா வானகம் போனார். தலையில இடி விழுந்தது போல நடுங்கினார். என்னடி பாவி கைகேசி என்னடி செய்தாய், அடி என்னடி பாவி கைகேசி என்னடி செய்தாய், என்னடி பாவி கைகேசி என்னடி செய்தாய். மன்னனை கொன்றண்ணன் பானம் போக விடுத்தாய், அடி இன்னம் உண்டோ பாவி என்னை ஏண்டி கேட்டாய், என்னடி பாவி கைகேசி என்னடி செய்தாய். அம்மா, நீ என்ன நினைந்து என்ன செய்தாய்? ராஜசிங்கம் இருக்க வேண்டிய சிம்மாசனத்திலே நாய்க்குட்டி நான் இருக்கலாமா? மன்னனை கொன்று அண்ணன் வனம் போக விடுத்தாய். ஐயோ, என் உள்ள கோயிலிலே ராமண்ணா வைத்து நான் வணங்குகின்றேனே, இதைவிட எனக்கு கேடு உண்டா? நீ ராமண்ணாவை கானக அனுப்பினாயே, அடியேனுடைய இருதயம் வெடிக்கவில்லையே. இன்னும் உண்டோ பாவி என்னை ஏண்டி கடுத்தாய். தரமோ நான் புவியாள தரமோ கண்டாய், 2 வரமோ என் கழுத்தருக்கு அறமோ கொண்டாய். 2 வரமா? கழுத்தருக்கிற அறம். ஊரிலே என்ன சொல்வார்கள்? உண்மை உணராத உலகம். கோட்டை சுவரிலே எழுதுவான் பரதா,
ராமன் காடு போக நீ உளவு சொல்லிக் கொடுத்தாயே சகோதர துரோகி என்று எழுதுவார்களே. ஊர்வாயமுட உலமூடி உண்டா ஐயன் ராமன் காய்கிழங்கு தின்னலாமோடி நாம் நெய்யும் பாலும் சோறும் வாரி உண்ணலாமோடி. ராமண்ணா காயும் கனியும் உண்ண நாம் தேனும் பாலும் உண்ணலாமா? அண்ணா மர உரி உடுக்க நான் பட்டு உடுக்கலாமா? அண்ணா சடை மகடத்தோடு இருக்கிற போது நான் மணிமகுடம் வைக்கலாமா? அண்ணா கல்லின் மேல் படுக்க நான் கட்டில் மேல படுக்கலாமா? நாயகன் ராமனுக்கு இணை செப்பலாமோடி ஓர் 1000 நட்சத்திரம் ஒரு சந்திரனாமோடி. 1000 நட்சத்திரங்கள் சேர்ந்தாலும் ராகவனுக்கு இணையாகுமா? நீ கணவனாரோடு சாக வேண்டாமா? உத்தம பெண்கள் கணவன் மாண்டவுடனே உயிர் விட வேண்டுமே. மன்னவன் பின்னோடே நீ போகலோ வேணும், அல்லது என்னையும் கொன்றாலும் நீ சாகலோ வேணும். சத்ருக்கன கணவனை கொன்று பெற்ற மகனை காட்டுக்கு அனுப்பிய இந்த பேயை கொல்ல வேண்டும். எடு வடிவாள், உன்னை கொன்று என் பழியை பின்னை தீர்க்கின்றேன். உன்னை கண்டங்கண்டமாக வெட்டி தாய் கொலை செய்த பாவத்தை தலைகீழாக நின்று தவம் செய்து போக்குவேன். வாளை கீழே எறிந்து விட்டார். உன்னை கொல்லுவேன், தவம் செய்வேன். ஆனால் எங்கள் அண்ணன் ராமன் வைவான் என்று எண்ணி பார்க்கின்றேன். அண்ணா வைவாரே, என்ன இருந்தாலும் தம்பி வரதா தாயை கொல்லலாமா என்பாரே. நோயீரல்லீர் கணவன் தன் உயிருண்டி. ஒரு நோய் என்று சொன்ன அவனை கொன்று நோயும் கூடவே தொலைந்து போகும். நீ அப்பாவை கொன்று தனியே இருப்பதனாலே பேயீரே. பேய் ஒருவனை கொன்று மறுபடியும் வாழ்ந்து மற்றொருவனை கொல்ல நினைக்கும் பேயீரே. இன்னம் இருக்க பெருவீரேல் தாயீரே. நீ அம்மாவா? ஏகாரம் எதிர்மறை. இன்னம் எனக்கு என் தருவீரே, நீ சாக வேண்டாமா? உன் முகத்தில் விழித்தாலே பாவம் என்று தாயாரை நிந்தித்து சத்ருக்கனா எம்பெருமானை 12 மாதம் சுமந்து பெற்ற தாய் கௌசலாதேவி என்ன நினைக்கின்றாளோ என்று நிர்ஜீவனாக கௌசலை இருக்கிற திருமாலைக்கு வந்தார். அந்த அம்மா கணவனை இழந்து மகனையும் இழந்து சிறகொடிந்த பறவை போலே அழுது கொண்டிருக்கிறார். அம்மானு காலில் விழுந்தார். பரதா எழுந்திருன்னு சொல்லல. பரதா, தாய் வரம் கண்டு நீ தரணிய ஆளு. ராகவன் அயோத்தியில் இருந்தால் உனக்கு என்ன தீங்கு செய்வான்? என் மகனை கானகத்துக்கு அனுப்பி நீ அரசாள துணிந்தனையே பரதா என்று கௌசலை கதறி அழுதார். பரதாழ்வார் கேட்டார், அம்மா, என் தெய்வம் கானகம் போக நான் சம்மதிப்பேனா? தாங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா? மற்றவர்கள் சொல்லலாம். எல்லா நூலும் கற்ற தங்கள் மலர்வாயிலிருந்து என்னை சகோதர துரோகி என்று எண்ணலாமா? அந்த வார்த்தையை சொல்லலாமா? செருங்கத்தியில் செருவேனம்மா இந்த ராம துரோகம் செய்தால் அனுபவிக்கின்றேனம்மா. செருங்கத்தியில் செருவேனம்மா தீராத நெஞ்சிக்கு தெய்வமே சாட்சி. திரும்ப திரும்ப என்ன கண்காட்சி. ஓரி போல் பெரியோரை வைதவன் உண்ட வீட்டிற்கு 2 செய்தவன். சேருவேனம்மா எத்தனை எத்தனை நரகம் உளவோ அத்தனை நரகத்துக்கும் போவேன். தாய் பசித்திருக்க தான் எவன் தனியே உண்பானோ அந்த பாவி போய் நரகத்து போகிறேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு அனுபவா தெரிந்திருந்தால் தகப்பனாரோடு தகாத வார்த்தை எவன் பேசுகிறானோ அவன் போய் நரகத்து போகிறேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு அனுபவா தெரிந்திருந்தால் தெய்வம் இல்லை, புண்ணியம் இல்லை, நரகம் இல்லை என்று எவன் நிரீஸ்வரவாதம் பேசுவானோ அவன் போய் நரகத்துக்கு போகிறேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு அனுபவா தெரிந்திருந்தால் மக்கள் உண்ணுகின்ற உணவிலே எவன் மாற்றுப் பொருளை கலந்து விற்பானோ அவன் போய் நரகத்துக்கு போகிறேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு அனுபவா தெரிந்திருந்தால்
கோயிலே பிரசாதம் சாப்பிட்டு விட்டு கோயில் தூள்ளியே எவன் தொடச்சு விட்டு போவானோ அவன் போய் நரகத்து போகிறேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு கனவுளவா தெரிந்திருந்தால் 6 குளங்களிலே அம்மனமாக குளிக்கின்றவன் போய் நரகத்திலே போகின்றேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு கனவுளவா தெரிந்திருந்தால் தேரும் பெரியோரைக் கண்டு எழுந்திராமல் எவன் கிடப்பானோ அவன் போய் நரகத்திலே போகிறேன். ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனுக்கு கனவுளவா தெரிந்திருந்தால்